இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டரில் நம்ம செல்ஸை பார்க்குறோம். செல்ஸில் என்ன பார்க்குறோன்னாக்கா செல்ஸில் வந்து கேல்வானிக் செல்ஸ், எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் இருக்குது. இதில் வந்து கேல்வானிக் செல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கேல்வானிக் செல் எடுத்துக்கிறோம். கேல்வானிக் செல்லில் இப்போது நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்துருக்கோம். இப்போ இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்க்கலாங்க, கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒன்று வந்து ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாங்க. ஒன்று வந்து ஜிங்க் எலக்ட்ரோட், ஒன்று வந்து ஜிங்க் எலக்ட்ரோட். இன்னொன்று வந்து என்னென்னா காப்பர் எலக்ட்ரோட். இன்னொன்று வந்து என்னென்னா காப்பர் எலக்ட்ரோட். சரி, இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று வந்து என்னென்னா ஜிங்க் எலக்ட்ரோட், இன்னொன்று வந்து என்னென்னா காப்பர் எலக்ட்ரோட். அப்படி எடுத்துக்கணுங்க. சரி, ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி -0.76 வோல்ட், காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி +0.34 வோல்ட். இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி காப்பர் எலக்ட்ரோடை விட கம்மியாக இருக்குனால கம்மியாக இருக்குதுங்க. அப்படின்னா காப்பர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி ஜிங்கை விட அதிகமாக இருக்குதுங்க. அப்போ காப்பர் எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி ஜிங்கை விட அதிகமாக இருக்குதுங்க. அப்போ காப்பர் எலக்ட்ரோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜிங்கை விட அதிகமாக இருக்குனால இந்த காப்பர் எலக்ட்ரோடு என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா கேத்தோடு ஆக்ட் ஆகுது. இந்த காப்பர் எலக்ட்ரோடில் என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி கம்மியாக இருக்கிறதுனால, ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி காப்பர் எலக்ட்ரோட விட கம்மியாக இருக்கிறதுனால ஜிங்க் எலக்ட்ரோடு என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆனோடு ஆக்ட் ஆகுது. இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. சரி, இப்போ ஆனோடு பார்க்குறோம். ஆனோடில் என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. அந்த ஆக்சிடேஷன் என்ன நடக்குதுன்னா ஜிங்க் சாலிட் கன்வெர்ட்ஸ் டு ஜிங்க் அயான் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ். கேத்தோடில் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா காப்பர் அயான் டேக்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் பிகம்ஸ் காப்பர். இது வந்து கேத்தோடில் நடக்கக்கூடியதுங்க. கேத்தோடில் இது மாதிரி நடக்குதுங்க. சரி, இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்கலாங்க. செல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்குறோம். செல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் சாலிட் காப்பர் அயனோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா ஜிங்க் அயான் அண்ட் காப்பர் சாலிட் இது மாதிரி கொடுக்குது. இது வந்து செல் ரியாக்ஷன். இப்போ செல் ரியாக்ஷன் எழுதிட்டோம். இப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் போனுங்க. சரி, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா பொட்டன்ஷியலை பற்றி சொல்லுதுங்க. சரி, இப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் போகிறோம். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் இப்போ செல் பொட்டன்ஷியல் is equal to reduction potential of cathode minus reduction potential of anode. இப்போ செல் பொட்டன்ஷியல் எடுத்துக்கணும். செல் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்றோம்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இது வந்து செல் பொட்டன்ஷியலை கொடுத்துருக்கோம். சரி, இப்போ செல் பொட்டன்ஷியல் is equal to reduction potential of cathode. Reduction potential of cathode is equal to standard reduction potential of cathode minus 0.059 by n is equal to 2 moles of electrons involved log right side என்ன இருக்குதுன்னா காப்பர் இருக்குது, left side என்ன இருக்குதுன்னா காப்பர் அயன் இருக்குது. therefore 1 by Cu2 plus aqueous. இப்படி எழுதிட்டோம். இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட சொல்ல வரும். கேத்தோடுன்றது இதுதாங்க. சரி, reduction potential of cathode is equal to standard reduction potential of cathode minus 0.059 by n. n is number of moles of electrons involved 2 log. இப்போ இந்த கேத்தோடுனுடைய ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் இருக்குது. காப்பர் வந்து சாலிடா இருக்குனால அதுக்கு ஆக்டிவ் மாஸ் வந்து 1. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் அயான் இருக்குது. அந்த காப்பர் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை டினாமினேட்டரில் எழுதியிருக்குங்க.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த காப்பர் அயான் காப்பரா மாறுதுங்க. இந்த காப்பர் அயான் காப்பரா மாறுதுங்க. காப்பர் அயான் காப்பரா மாறுதுன்னா அது வந்து ரிடக்ஷனுங்க. அதனால இதை என்னன்னு சொல்றேன்னா இந்த ஈய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்று சொல்றேங்க. இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் 0 என்னன்னு சொல்றேன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படி சொல்றாங்க. மைனஸ் 0.059 பை இந்த 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க என்னன்ட்டு சப்ஸ்டியூட் பண்றேங்க. அடுத்து லாக் ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் இருக்குது. அது வந்து சாலிடா இருக்குனால அது கான்சன்ட்ரேஷன் 1. அந்த கான்சன்ட்ரேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டுங்க. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னா காப்பர் மெட்டல் அயான் இருக்குது. அதை டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டுங்க. சரி, அடுத்து இந்த மைனஸ் சைன் எழுதிட்டோம். இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் எழுதணுங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடுனா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் எப்படி எதுனா Z zinc ion by zinc minus 0.059 by N log 1 by concentration of zinc ion இப்படி எதுரும். இது யாருக்குன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். சரி, இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட இங்க எழுத போறோங்க. இப்போ இந்த மைனஸ் இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க எழுதிட்டோம். இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க எழுதிட்டோம். இப்போ ஆனோட், இந்த ஆனோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா யாரா மாறுறாங்கன்னா ஜிங்க் சாலிட் ஜிங்க் அயனா மாறுதுங்க. ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா ஜிங்க் சாலிட் என்னவா மாறுதுன்னா ஜிங்க் அயனா மாறுதுங்க. இந்த ஜிங்க் சாலிட் என்னவா மாறுதுன்னா ஜிங்க் அயனா மாறுது. இதுதாங்க ஆனோட். ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷனா ஜிங்க் சாலிட் என்ன மாறுதுன்னா ஜிங்க் அயனா மாறுது. சரி, இப்போ இங்க ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனா இங்க நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னு பாருங்க. இங்க என்ன கண்டுபிடிக்கிறேன்னா செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறேங்க. இந்த செல் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்கணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இது போல ஃபார்முலாவை எடுத்து நிற்கிறோம். சரி, செல் பொட்டன்ஷியலுக்கு இதுதானா ஃபார்முலா, வேற ஃபார்முலா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா செல் பொட்டன்ஷியலுக்கு 3 ஃபார்முலாஸை நம்ம பார்த்துருக்கோம். செல் பொட்டன்ஷியலுக்கு 3 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இன்னொன்று என்னன்னா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் மைனஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். இப்படி பார்த்துருக்கோம். இப்படி ஒரு ஃபார்முலாவை பார்த்துருக்கோம். பாருங்க, ஆனோடுன்னா ஆக்சிடேஷன், அதனால ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கரெக்ட். கேத்தோடுன்னா ரிடக்ஷன் தானே, ஏன் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கினீங்க அன்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலாங்க. செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் மைனஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு அதுக்கு பாருங்க. இப்போ செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். இப்படி நம்ம பார்த்துருக்கோங்க. செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு நம்ம பார்த்துருக்கோங்க இந்த ஃபார்முலாவை. இப்போ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட அப்படியே எழுதிக்கிறேங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட எப்படி எழுதிக்கிறேன்னா மைனஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படி எழுதிக்கிறேன். அதனால இது மாதிரி ஃபார்முலா வந்துச்சுங்க. அதே போல இப்போ இங்க பார்க்கலாங்க. எங்க பாருங்க, இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் எப்படி எழுதிக்கிறோம்னா மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் என்ன சொல்றேன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. சரி, இப்போ நம்ம ஏன் ஃபார்முலா இப்படி எடுத்துக்கணும்ன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாங்க. இப்போ செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படி சொல்லிட்டோங்க. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம செல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஆனோட்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்குமே, அதனால ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குது அப்படி சொல்லிடக்கூடாது. ஆனோடுன்னா ஆக்சிடேஷன் தான். ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா எடுத்துக்கிறோம். அதனால தான் இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். இந்த நெகட்டிவ் சைன் வந்தது காரணமே ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால சரி, இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நல்லா பார்த்துக்கோங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்.
இந்த ஜி சூப்பர்ஸ்கிரிப்ட் 0 ஸ்டாண்டர்டை குறிக்குது. இந்த E என்றது பொட்டன்ஷியல், Zn2 plus into Zn ரிடக்ஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். மறுபடியும் சொல்றேன், இங்க ரிடக்ஷன் எழுதுறதுனால ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குதுன்னு மீனிங் கிடையாதுங்க. ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஃபார்முலா பிரகாரம் நம்ம இப்படி எடுத்துக்கணும். -0.059 -0.059 by n. என்னன்றது என்ன? என்னன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னன்ற இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னாக்கா, இங்க என்னன்றது என்னன்னா 2. இந்த 2 எடுத்துக்கிறோம். இங்க இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2. அந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். அடுத்து லாக். இப்போ இந்த இடத்துல ரைட் சைட்ல ஜிங்க் அயான் இருக்குது, அதை நியூமரேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆனோடுக்கு வந்து நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எழுதுறோம். அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதிக்கணும். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ஜிங்க் அயான் பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் கிவ்ஸ் ஜிங்க். இது போல ரியாக்ஷன், இது போல ஆஃப் ரியாக்ஷனை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இங்க நல்லா பாத்துக்கோங்க. இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடுனா அப்படின்னா எப்படி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம மைண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஜிங்க் அயான் இன்டு ஜிங்க் இது போல கன்சிடர் பண்ணிக்கணும். ஆக்சுவலி ஆனோட்ல எப்படி ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இது போலதான் நடக்குது. இங்க மைனஸ் சைன் கொடுத்ததுனால இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா அப்படியே ரிவர்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ரைட் சைட்ல என்ன இருக்குதுன்னா ஜிங்க் சாலிட் இருக்குது, அதனால நியூமரேட்டர்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைட்ல ஜிங்க் அயான் இருக்குது, அதனால டினாமினேட்டர்ல ஜிங்க் அயானை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஜிங்க் அயானை டினாமினேட்டருக்கு எடுத்துன்னு போயிட்டோம். சரி, இங்க நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால தான் இந்த ஆனோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதனால ரைட் சைட்ல ஜிங்க் சாலிட் இருக்குது, அதனால நியூமரேட்டர்ல 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். லெஃப்ட் சைட்ல ஜிங்க் அயான் இருக்குது, அதை டினாமினேட்டர்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோங்க. இப்போ இந்த செல் பொட்டன்ஷியல் எடுத்துக்கணும். செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இந்த E0 Cu2 plus bar Cu எழுதிக்கிறோம். அடுத்து இந்த E0 Zn2 plus by Zn எடுத்துக்கிறோங்க. இப்போ Zn மைனஸ் E0 Zn2 plus bar Zn இப்படி எழுதிட்டு அடுத்து மைனஸ் 0.059 by 2 0.059 by 2 எடுத்தாச்சு. 0.059 by 2 காமனா வெளியே எடுத்துருங்க. அப்படி காமனா வெளியே எடுத்துட்டு என்ன இருக்குன்னா log 1 by concentration of Cu2 plus log 1 by concentration of Zn2 plus. இப்படி வருமா யோசிச்சு பாருங்க. இது போல வருமா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்க. இந்த இடத்துல என்ன சைன் வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன சைன் வரணும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னாக்கா இந்த பார்ட்டை நீங்க கேக்குறீங்க, இந்த இடத்த நீங்க கேக்குறீங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்த டவுட்டா கேட்டிருக்கீங்க. இந்த இடம் சரிங்க. இப்போ இந்த இடத்த நீங்க டவுட்டா கேட்டிருக்கீங்க. இந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த மறுபடியும் பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க. இப்போ செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா சொல்றேன்னா செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இந்த ஃபார்முலால உங்களுக்கு டவுட் இருக்குதா யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இது வந்து ஃபார்முலாங்க. செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இது வந்து ஃபார்முலாங்க. இப்போ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோங்க. இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடுக்கு என்ன சொல்றேன்னா நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஆனோடுக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதணும். அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஆனோடுக்கு இங்க என்ன சைன் கொடுத்திருக்கீங்கன்னா ஆனோடுன்னா ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அப்போ ஆனோடுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் சொல்லணும்.
ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதனால இங்க இப்படி எழுதியிருக்கும். ஆனோடுனா ஆக்சிடேஷன், ஆனா இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். ஏன்னா நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அதை வச்சு இங்க சொல்லியிருக்கோம். அப்படின்னா இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுனா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா ரிவர்ஸா எழுதிக்கிறோம். Zn2 plus aqueous plus 2 electrons gives Zn. இது போல எழுதிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இந்த ஆனோடுக்கு வந்து இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க. ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். சரி, இப்போ இந்த நெகட்டிவ் சைன் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் இப்போ இந்த Zn2 பிளஸ் எழுதிக்கிறோம், இந்த Zn எழுதிக்கிறோம். மைனஸ் 0.059 இந்த 2 இங்க எழுதிக்கிறோம். லாக் இந்த ரைட் சைட்ல என்ன இருக்குதுன்னா சாலிட், அதனால 1. லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குதுன்னா ஜிங்க் அயான், அதனுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிங்க, இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னு பார்க்குறேன்னா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எதுன்னு பார்க்கலாங்க. செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சொல்லுங்க இந்த இடத்த என்னன்னு எழுதலான்னு பாருங்க. இது வந்து காப்பர் அயான் பை காப்பர்னா இது வந்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனா, ஜிங்க் அயான் பை ஜிங்க்னா இது ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனா. அப்படின்னா இதை எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடுன்னு சொல்லாம யோசிச்சு பாருங்க. இதை எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோடுன்னு சொல்லாம யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இது எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோடா மைனஸ் இது எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடா. எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோட் மைனஸ் எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடு என்னன்னு சொல்லுங்க. எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோட் மைனஸ் எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோட் என்னன்னு சொல்லுங்க. எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோட் மைனஸ் எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடு என்னன்னு சொல்லுங்க. எஸ்ஆர்பி ஆஃப் கேத்தோட் மைனஸ் எஸ்ஆர்பி ஆஃப் ஆனோடு என்னன்னு சொல்லுங்க. இ நாட் செல். நீங்க என்ன சொன்னீங்கன்னா இ நாட் செல் கரெக்டுங்க. அப்படின்னா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.059 பை என். என்ன 2. அப்புறம் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த மைனஸ் 0.059, அதாவது இதை வந்து செல் பொட்டன்ஷியல் சொல்லிட்டீங்க. இதை வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் சொன்னீங்க. மைனஸ் இந்த 0.059 பை என் அப்படி எழுதிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்க. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்க. இந்த டேர்ம் எப்படி எழுதணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டேர்ம் எப்படி எழுதலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Zn2 plus பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cu2 plus எழுதலாமா யோசிச்சு பாருங்க. அதாவது log Zn2 plus concentration by concentration of Cu2 plus இது போல எழுதலாமான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ என்ன எழுதிருக்குனாக்கா இந்த டேர்ம் எப்படி எழுதுறோம். இந்த டேர்ம் எப்படி எழுதணும். log concentration of zinc ion by concentration of copper ion இது போல எழுதலாமா யோசிச்சு பாருங்க. log concentration of zinc ion by concentration of copper ion. சரிங்க, அப்போ ஃபார்முலா எப்படி வந்து யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மைனஸ் 0.059 by n log concentration of copper ion by concentration of copper ion. இதாவது log concentration of zinc ion by concentration of copper ion இது போல எழுதுறங்க. இப்போ செல் ரியாக்ஷனை பாருங்க. இங்க செல் ரியாக்ஷன் என்ன இருக்குது பாருங்க. செல் ரியாக்ஷனுடைய ரைட் சைட்ல பாருங்க காப்பர் சாலிட் இருக்குது. காப்பர் சாலிட்னா இதுக்கு கான்சன்ட்ரேஷன் 1. ரைட் சைட்ல என்ன இருக்குதுன்னா ஜிங்க் அயான் இருக்குது. ஜிங்க் அயான் வந்து நியூமரேட்டருக்கு போகும். லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குதுன்னா காப்பர் அயான் டினாமினேட்டருக்கு போகும். ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க்குக்கு கான்சன்ட்ரேஷன் 1. அப்போ என்ன சொல்லனா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மைனஸ் 0.059 by n. n வந்து 2, அதாவது 2 moles of electrons transferred. n வந்து 2 log நியூமரேட்டர்ல என்ன வரும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான்
டினாமினேட்டர்ல என்ன வரும்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் இது போல வருங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சுன்னா இது போல ஃபார்முலா வந்திருக்குது. செல் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செல் ரியாக்ஷன் எப்படி எழுதணும்னா செல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜிங்க் சாலிட் பிளஸ் காப்பர் அயான் aqueous gives zinc ion aqueous plus copper solid. இதுதாங்க செல் ரியாக்ஷன். செல் ரியாக்ஷன் இப்படி இருக்குதுங்க பாருங்க. இந்த செல்லுக்கு செல் பொட்டன்ஷியல், இந்த செல் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குதுன்னா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது இந்த செல் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குதுன்னா நேச்சர் ஆஃப் த செல். நேச்சர் ஆஃப் த செல்லுன்னா இந்த செல்ல ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்குது, காப்பர் எலக்ட்ரோடு இருக்குது, அதை பொறுத்து E0 செல் இருக்குதுன்ட்டு சொல்லுது. அடுத்து இந்த செல் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குதுன்னா இதை பொறுத்து இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரியாக்ஷன். அதாவது +2 வந்து 0வா மாறுது 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 0 வந்து +2வா மாறுது 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஜிங்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0, ஜிங்க் அயானுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 2+. அப்போ 0 வந்து 2+ மாறுதுன்னா 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட். காப்பர் அயனுக்கு +2 ஆக்சிடேஷன் நம்பர், காப்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +0. அப்படின்னா +2 வந்து 0 மாறுதுன்னா 2 moles of electrons gained. அப்போ how many moles of electrons transferred னா 2 moles of electrons transferred. அதாங்க இந்த 2. அடுத்து log இந்த ரைட் சைட்ல ஜிங்க் அயான் இருக்குது, அதை நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றேங்க. லெஃப்ட் சைட்ல காப்பர் அயான் இருக்குது, அதை டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றேங்க. ரைட் சைட்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றோம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றோங்க. ரைட் சைட்ல என்ன இருக்குது ஜிங்க் அயான் இருக்குது, அதை நியூமரேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றோம். லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குதுன்னா காப்பர் அயான் இருக்குது, அதை எங்க சப்ஸ்டியூட் பண்றோம்னா டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ இது புரிஞ்சுங்களா? இப்போ செல் பொட்டன்ஷியல் நல்லா பார்த்துக்கோங்க. செல் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணிருக்குது? நேச்சர் ஆஃப் செல்லை பொறுத்து இருக்குது. நேச்சர் ஆஃப் செல்லை டிபெண்ட் பண்ணுது. அடுத்து செல் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது. அடுத்து செல் பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குது? கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை பொறுத்து இருக்குது. சப்போஸ் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி எழுதணும்னா ப்ரெஷர் ஆஃப் கேஸ்ன்னு எழுதிக்கணுங்க. கேஸ் கொடுத்துருந்தா அதை எப்படி எழுதணும்னா ப்ரெஷர் ஆஃப் கேஸ் அப்படி எழுதிக்கணுங்க. அது போல எழுதணும். சரிங்க, இப்போ செல் ரியாக்ஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த செல் ரியாக்ஷனை தான் இந்த ஈக்குவேஷனை தான் என்னன்னு சொல்றேன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றோம். சரி, இதை ஜென்ரலா எப்படி எழுதுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த செல் ரியாக்ஷனை ஜென்ரலா எப்படி எழுதுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மைனஸ் 0.059 2 என்ற இடத்துல n எழுதிக்கோங்க லாக் இந்த கான்சென்ட்ரேஷன் ரேஷியோ இருக்குது இல்லைங்க. இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? சரிங்க, நீங்க வந்து ப்ரெஷரை பத்தி கேட்டிருக்கீங்க. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த கான்சென்ட்ரேஷன் ரேஷியோன்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்றேன்னாக்கா QC கான்சென்ட்ரேஷன் கோஷியன்ட் அப்படி சொல்றேங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் கோஷியன்ட் என்ன அர்த்தம்னா இதுக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா இந்த ரைட் சைடு நியூமரேட்டர்ல இருக்குங்க. இதுக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைடு டினாமினேட்டர்ல இருக்குங்க. அப்படின்னா இங்க நியூமரேட்டர்ல என்ன வரும்னா ஜிங்க் அயான் வரும், இங்க டினாமினேட்டர்ல என்ன வரும்னா காப்பர் அயான் வரும். இந்த காப்பரும் இந்த ஜிங்க்கும் வராது, ஏன்னா அது சாலிட், அதுக்கு ஆக்டிவ் மாஸ் வந்து 1. சரி, இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோங்க. அதாவது என்னென்ன எலக்ட்ரோடு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து சில்வர் எலக்ட்ரோடு, சில்வர் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா +0.8 வோல்ட். அடுத்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னா 0 வோல்ட். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு எஸ்ஆர்பி வந்து 0 வோல்ட். இது போல எடுத்துக்கணுங்க. சரி, நீங்க வந்து ப்ரெஷரை பத்தி கேட்டிருக்கீங்க, அதுக்காக கேசியஸ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். கேசியஸ் எலக்ட்ரோடு என்ன எடுத்துக்கணும்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கணுங்க. சரி, சில்வர் எலக்ட்ரோடு எடுத்துக்கணும், ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கணும். இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூஸ் இருக்குது. இதை வச்சு எது ஆனோடு எது கேத்தோடுன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா பாருங்க, இதுக்கு எஸ்ஆர்பி வந்து 0.8 வோல்ட், இதுக்கு எஸ்ஆர்பி வந்து 0 வோல்ட். அப்படின்னா இதுக்கு எஸ்ஆர்பி இதை விட அதிகங்க. அப்படின்னா இதுக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகங்க.
இதுக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகங்க. அப்படின்னா இது இங்க என்ன நடக்குன்னா ரிடக்ஷன் நடக்குங்க. இங்க ரிடக்ஷன் நடக்குதுன்னா இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா கேத்தோட ஆக்ட் ஆகுதுங்க. அப்படின்னா இங்க யார் கேத்தோடுனா சில்வர் எலக்ட்ரோடு. சில்வர் எலக்ட்ரோடு வந்து கேத்தோடுங்க. இங்க யார் கேத்தோடுனா சில்வர் எலக்ட்ரோடு. சில்வர் எலக்ட்ரோடு வந்து கேத்தோட். ரிடக்ஷன் என்ன கேத்தோட் என்ன ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்னக்கா சில்வர் எலக்ட்ரோட்ல யாரு ரிடக்ஷன் போகும்னா ஏஜி பிளஸ் ரிடக்ஷன் போகுங்க. இந்த ஏஜி பிளஸ் எலக்ட்ரானை எடுத்துக்கின்னு என்னவா மாறுனா சில்வரா மாறுங்க. இந்த ஏஜி பிளஸ் எலக்ட்ரான் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா சில்வரா மாறுதுங்க. சரி, அடுத்து இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பார்க்கலாங்க. பாருங்க, இந்த 2 எலக்ட்ரோட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணாதாங்க உங்களுக்கு செல்லு கிடைக்கும். இந்த 2 எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணி நீங்க செல்லை உருவாக்குறீங்க. இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா ஆக்ட் ஆகுங்க ஆனோட ஆக்ட் ஆகும். சரிங்க, இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுன்னு சொன்னீங்கன்னா ஆனோட ஆக்ட் ஆகுன்னு சொன்னீங்க. அப்போ ஆனோடுன்னா ஆக்சிடேஷன். ஆனோடுன்னா ஆக்சிடேஷன். இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல யார் யார் இருக்காங்கன்னா ஒன்னு வந்து H2 ஹைட்ரஜன் மாலிகுல் H2, இன்னொன்னு வந்து அயான். அயான் வந்து யாருன்னா H+. சரி, ஹைட்ரஜன்னா அதுக்கு வந்து 2 அயான்ஸ் பாசிபிள் தானே. ஹைட்ரஜன் மாலிகுல்னா H2, ஹைட்ரஜன் ஆட்டம்னா H, ஹைட்ரஜன் அயான் என்ன H+H- இருக்குது இல்ல. இங்க ஏன் H+ எடுத்துக்கினீங்க, ஏன் H- நீங்க எடுக்கக்கூடாது அப்படி கூட நீங்க கேட்கலாம். இப்ப ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்ன ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். அப்புறமா ஹைட்ரஜன் அயான் எடுத்துக்கணும்ல. ஹைட்ரஜன் அயான் என்ற இடத்துல H+ எடுத்துக்கினீங்களே, ஏன் H- எடுத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, H- ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ரைடு. சோடியம் ஹைட்ரைடை வாட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, சோடியம் ஹைட்ரைடை வந்து வாட்டர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, சரிங்க ஹைட்ரைடுன்னு சொல்றீங்க, H- ஹைட்ரைடு கரெக்டுங்க. சோடியம் ஹைட்ரைடை வாட்டர்ல போட்டா என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா சோடியம் ஹைட்ரைடை வாட்டர்ல போடுங்க. சோடியம் ஹைட்ரைடை வாட்டர்ல போடுங்க, என்ன கிடைக்குன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். அப்படின்னா இங்க என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு பாருங்க. சோடியம் ஹைட்ரைடு இஸ் அயானிக் காம்பவுண்ட். இது எப்படி எழுதலாம்னா Na+H- எழுதலாம். வாட்டர் வந்து எப்படி எழுதலாம்னா H+OH-. இங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, இங்க என்ன நடந்திருக்குது, H- H+ சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸா மாறி இருக்குது. அப்படின்னா இந்த H- வாட்டர்ல இருந்து H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்குதுங்க. இந்த H- வாட்டர்ல இருந்து H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்குதுங்க. அப்படின்னா H- is abstracting proton from water, therefore H- act as base. அப்போ H- பேசிக் நேச்சர் எப்படி இருந்தா ஜஸ்ட் சோடியம் ஹைட்ரைடை ஜஸ்ட் வாட்டர்ல ஆட் பண்ணுங்க போதும், நார்மல் டெம்பரேச்சரே போதுங்க. சோடியம் ஹைட்ரைடு வாட்டரை பார்த்த உடனே சோடியம் ஹைட்ரைடு என்னவா மாறிடும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸா மாறிடும். அப்படின்னா சோடியம் ஹைட்ரைடை அட்மாஸ்பியருக்கு யாருக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாமா யோசிச்சு பார்த்துக்கோங்க. சோடியம் ஹைட்ரைடை நீங்க அட்மாஸ்பியருக்கு யாருக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உடனே அது சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸா மாறிடுங்க. அப்படின்னா சோடியம் ஹைட்ரைட்ல இருக்கக்கூடிய H- என்ன பண்ணுதுன்னா வாட்டரை பார்த்த உடனே அதுல இருந்து H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. அப்படின்னா இந்த H- பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த H- ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு திங்க் பண்ணி பாருங்க. H- ஆக்வஸ் சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுமா? H- எடுத்து வாட்டர்ல போட்டீங்கன்னா அது H- இருக்குமா? H- எடுத்து வாட்டர்ல போட்ட அடுத்த செகண்டே அது ஹைட்ரஜன் கேஸா மாறிடுங்க. அப்படின்னா H- is not stable in water. Why? H- is strongly basic. H- வந்து ஸ்ட்ராங் பேஸா இருக்கிறதுனால வாட்டர்ல போட்ட உடனே அது ஹைட்ரஜன் கேஸா மாறிடுது. இப்ப சொல்லுங்க, H- அயனை எடுத்துக்கலாமா? ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல H- அயனை எடுத்துக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ H- அயனை எடுத்துக்க கூடாது. அப்போ வந்து H- அயனை எடுக்க முடியாதுங்க. சரி, அப்போ வந்து நம்ம இங்க என்ன பாயிண்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா we cannot take H- ion. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல H- அயனை எடுக்க முடியாது, H+ அயனை தான் எடுக்க முடியும் அன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறேன்னா இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சிடேஷனுக்கு யார் போவாங்க அன்ட்டு பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ் போகுமா, ஹைட்ரஜன் கேஸ் போகுமா இல்ல H+ அயான் போகுமா யோசிச்சு பாருங்க. H+ அயான் போகுமா யோசிச்சு பாருங்க. ஹைட்ரஜன் கேஸ் தாங்க போகும். இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்னவும் மாறுதுன்னா
இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன மாறுதுன்னா ஹைட்ரஜன் ஆட்டமா மாறுது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு H+ மாறிக்குதுங்க. H+ மாறிடுச்சு. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க என்ன பண்றோம்னா ஆஃப் எழுதிருக்குங்க. சரி, இப்போ நம்ம ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எழுதிட்டுங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எழுதிட்டோம். இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதியாச்சு, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதியாச்சு. இதுல இருந்து எங்கேக்கு போறோம்னா செல் ரியாக்ஷனுக்கு போறோங்க. செல் ரியாக்ஷன் என்ன பண்றோம்னா இந்த ஆஃப் H2 கேஸ் plus Ag plus aqueous gives Ag solid plus H plus aqueous இப்படி எழுதிட்டுங்க. இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதியாச்சுங்க. இப்போ வந்து எங்கேக்கு போறோம்னா செல் பொட்டன்ஷியலுக்கு போறோங்க. இப்போ செல் பொட்டன்ஷியல் எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ செல் பொட்டன்ஷியலுக்கு போறோம். செல் பொட்டன்ஷியல் எப்படி சொல்றது? இதுக்கு செல் பொட்டன்ஷியல் என்ற இடத்துல என்ன எழுதலாம் அன்ட்டு பார்க்கலாங்க. செல் பொட்டன்ஷியல் என்ற இடத்துல சரி, செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் minus 0.059 by n log QC. சரி, இப்போ செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் minus 0.059 by n. n என்ற இடத்துல இந்த n என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க. இந்த n என்ற இடத்துல இங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ண பாருங்க. 1 mole ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா இல்ல 2 mole சப்ஸ்டியூட் பண்ணலாமா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த n என்ற இடத்துல 1 mole ஆஃப் எலக்ட்ரான் சப்ஸ்டியூட் பண்றோம் log. இப்போ QC, இந்த QC என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்றது யோசிச்சு பாருங்க. QC என்ன ரைட் சைடு, இந்த நியூமரேட்டர்ல என்ன வரணும்னா ரைட் சைடுல என்ன இருக்குதுன்னா H+. இந்த Ag வந்து சாலிட், இதுக்கு ஆக்டிவ் மாஸ் வந்து 1. அப்போ இந்த H+ aqueous நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். H+ aqueous நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். அப்போ நியூமரேட்டர்ல என்ன வருதுன்னா H+ aqueous அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பை. இப்போ டினாமினேட்டர்ல என்ன எழுதலாம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ டினாமினேட்டர், இதுக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். லெஃப்ட் சைடுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது இருக்குதுங்க. அப்போ Ag+ aqueous ஹைட்ரஜன் கேஸையும் எடுத்துக்கலாங்க. இப்போ Ag+ aqueous எப்படி எதுக்குன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag+ எழுதிக்கிறோம். ஹைட்ரஜன் கேஸ் எப்படி எழுதுறோம்னா பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். பவர் என்னன்னா ஆஃப். ஏன் பவர் ஆஃப் வந்துச்சுனாக்கா இங்க கோஎஃபிஷியன்ட், இங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பாருங்க ஆஃப் இருக்குது. ஹைட்ரஜன் கேஸ்க்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அதனால பவர் வந்து ஆஃப்ங்க. இது போல வருதுங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ E0 செல். இப்போ E0 செல் என்னன்னு பார்க்கலாங்க. E0 செல் என்னன்னா SRP ஆஃப் கேத்தோட். கேத்தோட் யாருன்னா H+H2 மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். ஆனோட் யாருன்னாக்கா ஆனோட் யாருன்னா சில்வர் Ag+Ag. இப்படி இருக்குதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க என்ன செஞ்சிருக்கும் பாருங்க. E0 செல்னா ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் எழுதிட்டுங்க. ஆனோடுக்கு ரிடக்ஷன் சொல்றோம், அதனால Ag+Ag. இங்க மைனஸ் போட்டதுனால, இங்க மைனஸ் ஏதனால இந்த ஆனோடு வந்து இங்க மாத்தி எழுதிட்டுமா? இங்க மாத்தி எழுதிட்டுக்கிறோங்க. இங்க மாத்தி எழுதிட்டுக்கிறோம் இந்த இடத்துல. இங்க ஆனோடு என்னன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ்ங்க. ஹைட்ரஜன் தானே ஆனோடு. இங்க கேத்தோடு தானே வரணும். கேத்தோடுனா Ag+Ag. ஆனோடுனா என்னன்னா H+H2. H+H2 இப்படி எழுதிட்டுங்க. சரிங்க. இப்போ நீங்க என்ன ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, why is pressure of hydrogen in the denominator கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ நல்லா பாருங்க. இந்த QCனா இந்த QC என்ற இடத்துல என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். நியூமரேட்டர்ல யாரு வரணும்னா இந்த ஈக்குவேஷனுடைய ரைட் சைடுல இருக்கிறது நியூமரேட்டர்ல வரும். இந்த ஈக்குவேஷனுடைய ரைட் சைடுல இருக்கிறது நியூமரேட்டர்ல வரும். ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடுல இருக்கிறது டினாமினேட்டர்ல வரும். ஓகேங்களா? ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடுல இருக்கிறது டினாமினேட்டர்ல வரும். இந்த ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடுல தானே இருக்குது. இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடுல தானே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து டினாமினேட்டர்ல தானே வரும். இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1/2 தானே. இந்த 1/2 இந்த கோஎஃபிஷியன்ட்டை பவர்ல எழுதுறோம். பவர் 1/2. பவர் 1/2 வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து 1/2, அதனால பவர் 1/2. இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் டினாமினேட்டர்ல எழுதணும்னு கேக்குறீங்கல்ல? இப்போ பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜனை ஏன் டினாமினேட்டர்ல எழுதணும்னா
ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது டினாமினேட்டரில் வரும். அதனால சரி ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், கேத்தோட் வந்து சில்வர் எலக்ட்ரோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட், ஆனோட் வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இங்க நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இது வந்து ஆனோடிக், ஆனோடு இது வந்து ஆனோடு, நெகட்டிவ் சைன் கொடுத்ததுனால இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிறோம், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால H பிளஸ் பார் H2, H பிளஸ் பார் H2. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க, H பிளஸ் பார் H2 இதை வந்து பேலன்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் 2 எழுதலாம், 2H பிளஸ் பார் H2 அது மாதிரி எழுதலாம். அப்படி எழுதக்கூடாதுங்க. இங்க வந்து நீங்க பேலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இந்த இடத்துல பேலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இது என்ன சொல்லுது? H பிளஸ் பார் H2னா ரிடக்ஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட் 0னா ஸ்டாண்டர்ட், ஈனா பொட்டன்ஷியல், அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படி சொல்லுது. அதனால H பிளஸ் பார் H2 வந்து பேலன்ஸ் பண்றேன்ட்டு பண்ணக்கூடாது. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் அப்படியே எழுதிட்டோம், ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் அப்படியே எழுதிட்டோம். இப்போ சரி, இந்த இந்த செல் பொட்டன்ஷியல் எழுதிக்கிறோம், இந்த செல் பொட்டன்ஷியல் எழுதிட்டோம். இந்த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் இப்படி இருக்குதுங்க, இந்த ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் இப்படி இருக்குதுங்க. இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து 0ங்க. அதனால என்ன பண்ணலாம்னா இங்க வந்து Ag பிளஸ் பார் Ag அப்படி எழுதிக்கலாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த E0 செல் வந்து இதுங்க, இந்த E0 செல்ல இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இதுக்கு வந்து 0 வேல்யூங்க, இதுக்கு வந்து 0 வேல்யூ. இது 0வா இருந்தா இதை மட்டும் எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த சில்வர் எலக்ட்ரோடு மட்டும் எழுதிக்கலாங்க. சரி, அடுத்து இந்த 1 எழுதிக்கிறோம். இந்த log concentration of H plus by concentration of Ag plus into pressure of hydrogen power off, இது போல எழுதிட்டுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா செல் பொட்டன்ஷியலை கொடுத்துருக்கோம், நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு செல் பொட்டன்ஷியலை கொடுத்தாச்சுங்க. சரி, இப்போ நர்ன்ஸ் செல் ரியாக்ஷனுக்கு எப்படி நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறது அன்ட்டு நமக்கு புரிஞ்சிச்சுங்க. இப்போ சொல்லுங்க, செல் பொட்டன்ஷியல் நேச்சர் ஆஃப் செல்லை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க, ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு அதை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு அதை டிபெண்ட் பண்ணுதா யோசிச்சு பாருங்க. அப்போ செல் பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குதா பாருங்க. அப்போ சொல்லாமா, செல் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் செல், number of moles of electrons transferred, temperature, concentration, pressure, இது எல்லாத்தையும் செல் பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணுது. அதே போலதான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும். ஏன்னா இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் எப்படி டிபெண்ட் பண்ணுதுன்னா செல் பொட்டன்ஷியல் எப்படி யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணுதோ அதே போலதாங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் டிபெண்ட் பண்ணுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா இப்போ செல் ரியாக்ஷன் செல்லை பத்தி பார்த்தோம். எந்த செல்லை பத்தி பார்த்தோம்னா கேல்வானிக் செல்லை பத்தி பார்த்தோம். கேல்வானிக் செல்லுன்னா அது என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன், கேல்வானிக் செல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துதுங்க. இப்போ சொல்லுங்க, கேல்வானிக் செல் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்? கேல்வானிக் செல்ல ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொல்லாமா இல்ல நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சொல்லலாமா? கேல்வானிக் செல், கேல்வானிக் செல்லுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. என்ன பேருன்னா வோல்டாயிக் செல்லுங்க. சரிங்க, இந்த கேல்வானிக் செல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வோல்டாயிக் செல்.